அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சுவையான பாதாம் ஸ்வீட்டு தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு இந்த கப்பில் 1 கப்பு பாதாம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இது தண்ணியில் ஊற வச்சுட்டு தோல் எடுத்துட்டு இந்த பருப்பை மிக்ஸி ஜாரில் ஒரு சுற்றி எடுத்து வச்சுக்கணும். இப்போ நான் ஈவினிங் செய்கிற ஸ்வீட்டுக்கு நான் காலையிலே ஊற வச்சிட்டேன். இந்த மாதிரி ஊற வச்சுட்டு இப்போ தோல் நீக்கிட்டு நல்லா காய வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் ஃபேனில் காய வச்சுட்டு இதை மிக்ஸி ஜாரில் ரொம்ப அரைச்சிடக்கூடாது. ஒரு சுற்றிட்டு குறவரப்பாக இருக்கணும். இல்லைன்னா அப்படி எண்ணெய் வெளியில் வந்துடுறதுனால இந்த மாதிரி ஒரு சுற்றி தான் எடுத்து வச்சுக்கணும். பல்ஸ் மோட்டில் வச்சுக்கோங்க. ஒரு சுற்றி மிக்ஸி ஜாரில் இந்த அளவுக்கு அரைச்சி இந்த கப்பில் எடுத்து வச்சுருக்கேன். இதே கப்பில் 1/2 கப்பு சர்க்கரை, ஸ்வீட் அதிகமாக தேவைன்னா நீங்கள் 1/2 கப்பு சேர்த்துக்கலாம். இல்லைன்னா இதை விட கொஞ்சம் கம்மியாக கூட சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கம்மி பண்ணி சேர்த்துருக்கேன். ஸ்டவ்வை பற்ற வச்சு இந்த மாதிரி பேன் எடுத்துக்கோங்க. இதில் சர்க்கரையை சேர்த்துட்டு 1/2 கப்பு சர்க்கரைன்னா 1/4 கப்பு தண்ணி இதில் ஊற்றிட்டு நல்லா ஒரு கம்பி பதம் வரணும். அது வரையும் நீங்கள் இந்த மாதிரி கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். ஸ்டவ்வை கூட்டி குறைச்சி வச்சு நீங்கள் இந்த மாதிரி நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. ஒரு 6-7 நிமிஷம் ஆகும் ஒரு கம்பி பதம் வர. அது வரையும் விடாமல் நல்லா அந்த மாதிரி கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. இடையில செக் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை கூட்டி குறைச்சி வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹை பண்ணிடுங்க. இடையில செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி ஒரு பிசுப்பு வருது. இப்போ இன்னும் ஒரு கம்பி பதம் வர்றதுக்கு நம்ம அந்த மாதிரி கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இன்னும் கொஞ்சம் நேரம் அந்த மாதிரி பொறுமையாக நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி ஸ்டவ்வை கூட்டி குறைச்சி வச்சு இப்போ கம்பி பதம் வந்துருச்சான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இடையில செக் பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. கொஞ்சம் இப்போ கரெக்டாக வந்துருச்சு கம்பி பதம். ஒரு கம்பி பதந்தே வரணும், அதுக்கு மேலே வரக்கூடாது. இப்போ கரெக்டாக இருக்குது. நூல் மாதிரி வருது பார்த்தீங்களா? அந்தளவுக்கு வர்றப்ப நம்ம பாதாம் பருப்பை அரைச்சி வச்சதை இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. ரொம்ப நூல் மாதிரி வந்துடாமல் குலோப் ஜாம் ரெடி பண்ணுற சர்க்கரை பாகு ரெடி பண்ணுவோம்ல, அந்த அளவு மட்டும் வரணும். ஒரு பிசுபிசுப்போட ஒரு நூல் மாதிரி வரணும், அவ்வளோதான். இப்போ எல்லா பாதாம் பருப்பையும் கொட்டி இந்த மாதிரி கிளறியாச்சு. இது கூட நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பிடிக்காத அளவுக்கு நல்லா கைவிடாமல் அந்த மாதிரி கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. இந்த ஸ்வீட்டு நீங்கள் வெளியில் வாங்கி சாப்பிட்டா ரொம்ப விலை அதிகமாக இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி வீட்டில் பாதாம் பருப்பில் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ கைவிடாமல் இந்த மாதிரி கிளறி கொடுத்துட்டு பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு வரணும். அதான் கரெக்டான பக்குவம். இப்போ பாதாம் ஸ்வீட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பட்டர் ஸ்வீட்டு போட்டு ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். 2-3 ஸ்பூன் நெய் விட்டு இடையில இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ நெய் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க.
இப்போ ரெடி ஆயிருச்சு ஸ்வீட்டு. இந்த மாதிரி தட்டில் மாற்றிட்டு இந்த பட்டர் சீட்டு போட்டு இந்த மாதிரி மாற்றி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எல்லா ஸ்வீட்டையும் பட்டர் சீட்டில் சேர்த்தாச்சு. இதை வந்து 4 பக்கமும் இந்த மாதிரி பட்டர் சீட்டு வச்சு இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க. அழுத்தி விட்டு இதுக்கு மேலே ஒரு பட்டர் சீவு போட்டு ஒரு சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா ஒரு தேய்ச்சிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போதான் நல்லா ஒட்டாமல் வரும், தட்டில் ஒட்டாமல் வரும். அதனால் இந்த மாதிரி சூடாக இருக்கப்பவே நம்ம வந்து பீஸ் போட்டு வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு 10 நிமிஷம் கழித்து அதை எடுத்து காட்டுறேன். காலையில் எடுத்தால் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ ஸ்வீட்டு வந்து ரொம்ப நல்லா இருக்குது. நீங்களும் இந்த தீபாவளிக்கு செஞ்சு பாருங்கள். விடிஞ்சால் தீபாவளி. இப்போ வந்து காலையில் இந்த மாதிரி வடையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ உளுந்த வடை, மசால் வடை, கேசரி இதெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏற்கனவே வீடியோவில் எல்லாமே நாங்கள் போட்டிருக்கோம், வீடியோவில் அப்லோடு பண்ணியிருக்கோம். நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க முழு வீடியோவும். இப்போ எண்ணெயை காய வச்சு இந்த மாதிரி உளுந்த வடை, மசால் வடை எல்லாமே இந்த மாதிரி எண்ணெயில் பொரித்து எடுத்துட்டு ஒரு கேசரி பண்ணிவிட்டு ஏற்கனவே நம்ம செஞ்சு வச்சுருக்க பலகாரம்லாம் வச்சு சாமி கும்பிட வேண்டியதே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஹைப் பண்ணிடுங்க.